ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நாம எரர் கொஸ்டின் போன வீடியோல ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம், கூட சேர்ந்து ஒரு 4 எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை முடிச்சுக்கிறேன். அதை முடிச்சுட்டு நான் இன்னொரு டாபிக் போறேன். சரி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம பேச வேண்டி உள்ளது. என்ன அப்படின்னா, எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு சில பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பேசிக் ஐடியா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஒரு வேளை என்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட். சரிங்களா? யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சரி, யூடியூப்ல தான் மேஜரா பாக்குறீங்க, டைரக்டா என்கிட்ட படிக்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது கேட்டு படிச்சிருவாங்க. ஆனா யூடியூப்ல படிக்கிறீங்கன்னா ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட், எல்லா வீடியோவும் பாருங்க. ஒண்ணு, எல்லா வீடியோவும் பாருங்க, இல்ல எதுவுமே பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் டோட்டல் பிக்சர் கிடைக்கும். இல்ல ஒரு டாபிக் மட்டும் பார்க்குறேன், இன்னொரு டாபிக் பார்க்கல, ஒரு வீடியோ பார்க்குறேன், இன்னொரு வீடியோ பார்க்கல அப்படின்னா சிக்கலா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி கொடுக்குற விதம் வேற வேற விதமா சொல்லி கொடுக்குறேன். அது எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்லி கொடுக்குற விதத்திலே டீச்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே. ஆனா மோஸ்ட் டீச்சர்ஸ் இப்படி சொல்லி கொடுக்கல. ஸோ நான் ஒரு விதமா சொல்லி கொடுப்பேன், இன்னொருத்தவங்க வேற விதமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த சேம் மைண்ட் செட் வராது, அந்த சேம் அப்ரோச் வராது. அதனாலதான் சொல்றேன், எந்த வாத்தியாரை சூஸ் பண்ணீங்கன்னாலும் அவங்கள ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? என்கிட்ட இல்ல, வேற எந்த டீச்சர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னாலும் கண்டிப்பா இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா இதை தான் நீங்க பண்ணணும். டீச்சரை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க சொல்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள மாதிரியே அப்படியே அப்ரோச் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை ஏன் வீடியோ ஃபாலோ பண்றீங்கன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணாம டைரக்டா எல்லா கான்செப்ட்ஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுதா, பேசிக்கா இந்த சென்டென்ஸ் பிடிக்கிறது அது பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். இது ஒரு ரெக்வெஸ்ட் தான். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். எஃபெக்ட், மார்க் இம்ப்ரூவ் ஆகுற எஃபெக்ட் தெரியும். இல்ல நான் ஒரு வீடியோ பார்க்கறேன், 2 வீடியோ பார்க்கறேன். ஆஃப்லைன் கிளாஸ் நீங்க வந்தீங்கன்னா குறைஞ்சது 8 மாசம் கிளாஸ் போகும். 8 மாசம் கிளாஸ் மட்டும். சரிங்களா? இந்த கிளாஸுக்கு நடுவில் அப்பப்போ கரெக்ஷன் வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 5 மாசம், 5 to 6 மாசம் கிராமரு, 3 மாசம் ஒகேப்ஸ். 8 மாசத்துக்குள்ள மெயின்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி மாதிரி ஆயிடுவாங்க கொஞ்சம். ஸோ இந்த 8 மாசம் கிட்ட 10 மாசம் கிட்ட கிளாஸ் போகும் மொத்தமா. 8 மாசம். அந்த 8 மாச கிளாஸையும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி பண்ண முடியாது, புரியுது? யூடியூப்ல இருக்கும்போது எல்லா கிளாஸையும் ஃபாலோ பண்ண முடியாது. இருந்தாலும் போடுற கிளாஸையாவது ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் சொல்ற ஆர்டர்ல இப்ப நீங்க கொஞ்சம் படிக்கணும். சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில இருக்கிற 21 வீடியோ, 21 சுரேஷ் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிற மெயின் சேனல்ல பேங்க்குன்னு 21 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. சரியா? இத பார்க்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுரேஷ் ஐஎஸ் அகாடமியுடைய மெயின் சேனல்ல 21 வீடியோ இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்கிங் சேனலுக்கு வரணும். சுரேஷ் ஐஎஸ் அகாடமி பேங்கிங் சேனல் பார்த்துருங்க. இந்த பேங்கிங் சேனல்ல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வேணும்னா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மெயினா எஸ்எஸ்சிக்காக தான் எடுத்தேன் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். என்னன்னா, ஜென்ரலா ப்ரோனவுனை முதல்ல எடுத்துருவேன். ப்ரோனவுன் டாபிக்கை உங்களுக்கு இன்னும் வீடியோட போடல. ஸோ அதை கூடிய சீக்கிரத்துல அடுத்த வாரத்துல ப்ரோனவுன் டாபிக்கை நான் போட்டு விட்டுருவேன். அப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிடும், இந்த டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. சரியா? ப்ரிப்போசிஷன் டாபிக்கை கவர் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. கனெக்டர்ல இன்னொரு 2 வீடியோ போடணும். ஒரு வீடியோல அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், அந்த கனெக்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் பார்த்துட்டு கனெக்டர்ஸ் சால்வ் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஐடியாவா இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 21 வீடியோ பிளஸ் அப்புறம் சொல்லி கொடுக்குற அந்த டென்ஸ் உடைய கான்செப்ட்ஸ், நான் சொல்லி கொடுத்த டென்ஸ் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்.
சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்றீங்கன்னா முழுக்க ஃபாலோ பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எஃபெக்ட் நல்லா தெரியும். ஏற்கனவே எப்படி படிக்கணும், எந்தெந்த குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, அது எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுக்கு பார்க்கணும்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம், வேகமா சால்வ் பண்ண போறோம். டைம் எடுக்க போறது கிடையாது. ரொம்ப எரர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்படின்ட்டு பார்க்கணும். இதுதான் சப்ஜெக்ட். சார்கம் அண்ட் மெய்ஸ் 2 இருக்கு. அடுத்தது verb. அதேதான் 3 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். ஈஸியா இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கணும். சப்ஜெக்ட் verb, subject verb. Sargam and maize are the article. ஆர் பி verbs மெயின் verb வந்திருக்கு. பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேச போகுது. சரியா? the article are the predominance noun, cereal crops noun. 2 noun இப்படி சேர்ந்து வருது. லைட்டா இடிக்குது. சீரியல் கிராப்ஸ் நவுனு, ப்ரீடாமினன்ஸ் சீரியல் கிராப்ஸ். நவுனு சேர்ந்து வரலாம். எப்படி வரலாம்? போலீஸ் ஸ்டேஷன், பிரதர் இன்லா, ஃபாதர் இன்லா, அப்படி சேர்ந்து வரலாம். ஆக்சுவலா இது காம்பவுண்ட் நவுன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ப்ரீடாமினன்ஸ் சீரியல் கிராப்ஸ் எனக்கு டவுட்டா இருக்குது. இங்க என்ன வரலாம்? நவுனுக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் தானே வரணும் மோஸ்ட் கேஸ்ல. அப்படிதானே? நவுனுக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் தானே வரணும். ப்ரீடாமினன்ஸ்ங்கிறத விட ப்ரீடாமினன்ட்னு போடுவோம். அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் ஆயிடும். ஏஎன்சின்னா நவுன், ஏஎன்டின்னா அட்ஜெக்டிவ். ஷார்ட்கட், நவுன் ஷார்ட்கட், அட்ஜெக்டிவ் ஷார்ட்கட். ஷார்ட்கட் ஏற்கனவே வீடியோல இருக்கும். ஷார்ட்கட்னு தனி வீடியோ இருக்கும். சரியா? அப்ப ப்ரீடாமினன்ட் சீரியல் கிராப்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. இப்ப நான் என்ன பண்றேன், ப்ரீடாமினன்ட் சீரியல் கிராப்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1A தப்பு இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். பின்னாடி ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறேன். 1A தப்பு இருக்குன்ட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? பின்னாடி பார்த்துக்கிறோம் கரெக்டா தப்பான்னு பின்னாடி பார்த்துக்கிறோம். சரியா? ப்ரீடாமினன்ட் சீரியல் கிராப்ஸ் 1A வச்சு 2 ஆப்ஷன் இருக்கு. 1A 2C, 1A 2C இல்ல 1A 2B 3D. ரைட், 2ல பார்த்துட்டோம்னா ஆன்சர் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2Bயா 2Cயா அப்படின்னு. 2Bயா 2Cயா. ரைட். Despite preposition, adoption, prepositional object, despite the adoption of binding international legal commitments. லீகல் கமிட்மெண்ட்ஸே நான் ஒன்று எடுத்துக்கிறோம். எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்? லீகல் கமிட்மெண்ட்ஸ். எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்? இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ். எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்? பைண்டிங் கமிட்மெண்ட்ஸ். இது அட்ஜெக்டிவ், இன்டர்நேஷனல் அட்ஜெக்டிவ், லீகல் அட்ஜெக்டிவ். 3மே அட்ஜெக்டிவ். அப்போ பைண்டிங் இன்டர்நேஷனல் லீகல் கமிட்மெண்ட்ஸ் உடைய அடாப்ஷன். உடைய ஆஃப்னா 2 மீனிங் சொல்லியிருக்கேன். செலக்ஷன், பொசஷன். பொசஷன்னா உடைய, செலக்ஷன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ். பாய்ஸ்ல ஒருத்தனை செலக்ட் பண்றாங்க, அந்த மீனிங்ல ஆஃப். இங்க உடைய மீனிங்ல வந்திருக்கு, அப்ப கரெக்ட். Despite the adoption of binding international legal commitments and, நல்லா புரிஞ்சுக்கங்க, and தான் parallelism. இப்போ parallelism தனியா ஒரு டாபிக்னு நினைக்கிறாங்க, கிடையாது. and தான் parallelism. சரியா? and தான் parallelism அப்படின்னா andக்கு பின்னாடி என்ன இருக்கு? andக்கு பின்னாடி V1 ing. andக்கு பின்னாடி V1 ing. அப்ப andக்கு முன்னாடியும் என்ன இருக்கணும்? V1 ing இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி சொல்றேன். andக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் andக்கு முன்னாடி. அப்ப andக்கு பின்னாடி V1 ing, அப்ப andக்கு முன்னாடி V1 ing இருக்கணும். எங்க இருக்கு? இருக்குது இல்ல? அப்போ பின்னாடியே இருக்குது, முன்னாடி இருக்குது. அப்பதான் கரெக்ட். andக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதுதான் என்ன இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கணும். இன்டர்நேஷனல் ப்ரெஷர். ப்ரெஷருங்கிறது நவுன் எடுத்துக்கிறோம். இன்டர்நேஷனல்ங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ப்ரெஷர்? என்டியூரிங் ப்ரெஷர். அப்போ என்டியூரிங்கிறது அட்ஜெக்டிவ், இன்டர்நேஷனல்ங்கிறது அட்ஜெக்டிவ். 2மே அட்ஜெக்டிவ்.
சரியா? அப்போ அடாப்ஷன் ஆஃப் பைண்டிங் இன்டர்நேஷனல் லீகல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் என்டியூரிங் இன்டர்நேஷனல் ப்ரெஷர். அப்போ ரெண்டு விஷயத்தை அடாப்ட் பண்றாங்க. என்டியூரிங் இன்டர்நேஷனல் ப்ரெஷரையும் பைண்டிங் இன்டர்நேஷனல் லீகல் கமிட்மெண்ட்ஸ், இந்த ரெண்டு விஷயத்துடைய அடாப்ஷன். சரியா? அந்த ஆண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அதான் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கணும். ஆண்டுக்கு பின்னாடி V1ing சொல்றதை விட V1ing as அட்ஜெக்டிவ்னு இருக்கு. அட்ஜெக்டிவ்னு இருக்கு. V1ing as அட்ஜெக்டிவ். சரியா? ரைட். மெக்சிகோ தான் சப்ஜெக்ட் வருது. ப்ரிப்போசிஷன், இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், இது ப்ரிப்போசிஷன். ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த வித்தையை கண்டுபிடிக்க தெரியணும். ஆஃபுக்கு ஒன்று கமிட்மெண்ட்ஸ், இன்னொன்று ப்ரெஷர். இந்த ரெண்டு விஷயமே என்னது? இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கமிட்மெண்ட்ஸ், சில கமிட்மெண்ட்ஸையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, சில இன்டர்நேஷனல் ப்ரெஷரையும் என்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுக்குமே இந்த ஆஃப் ப்ரிப்போசிஷன். சரியா? மற்றதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். மெக்சிகோ தான் சப்ஜெக்ட். மெக்சிகோ ஹேஸ்க்கு பின்னாடி V3 has not progressed-னு போடும். has not progressed. மெக்சிகோ ப்ராக்ரஸ் பண்ணல அப்படின்னு போடும். மெக்சிகோ என்ன பண்ணல? ப்ராக்ரஸ் பண்ணல. has not progressed in its compliance. மெக்சிகோ வந்துட்டு அதனுடைய கம்ப்ளையன்ஸ்ல, அந்த இட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், உடைய கேஸ் ப்ரோனவுன்ல நம்ம படிப்போம். ப்ரோனவுன்ல படிப்போம். சரிங்களா? அதனுடைய கம்ப்ளையன்ஸ்ல மெக்சிகோ ப்ராக்ரஸ் பண்ணல. ஹேஸ் நாட் ப்ராக்ரஸ் இல்ல, ஹேஸ் நாட் ப்ராக்ரஸ்ட். சரியா? ரைட். இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம், ஆனா அது இப்போ வேண்டாம். ஹேஸ் நோ ப்ராக்ரஸ்ங்கிறதையும் எழுதலாம். ஹேஸ் நோ ப்ராக்ரஸ்ங்கிறதும் எழுதலாம். ஹேஸ் நாட் ப்ராக்ரஸ்டு மட்டும் நீங்க இப்போதைக்கு படிங்க, வேற எதுவும் படிக்க வேண்டாம். நான் சொல்லி கொடுக்கும்போது நான் சொல்றேன். சரியா? கீழே டவுட் கேட்பீங்க, அதனாலதான் அது இப்ப வேண்டாம், பின்னாடி நாம படிப்போம்னு சொல்றேன். ஹேஸ் நாட் ப்ராக்ரஸ்ட் மட்டும் இப்போ கரெக்ட்னு படிச்சிருங்க. ஹேஸ்க்கு பின்னாடி V3 வரும். 1A 2Bல தப்பு இல்லை, 2Cல தான் தப்பு. சரியா? 2Cல தான் தப்பு. இந்த சென்டென்ஸ் வேணா பிடிச்சிருவேன், இது தப்பு இல்லைன்னு காமிச்சிருவேன். இது தப்பு இல்லை அப்படின்னு காமிச்சோம். சரியா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹார்ட் லைன். எப்படிப்பட்ட மாங்ஸ்? ஹார்ட் லைன் மாங்ஸ். ஹார்ட் லைன்ஸ்னா தீவிரமான. எப்படிப்பட்ட மாங்ஸ்? புத்திஸ்ட் மாங்ஸ். இன் ப்ரிப்போசிஷன் மயான்வர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரிப்போசிஷன் மாங்ஸ் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இன் ப்ரிப்போஷன் மயான்வர் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஹண்ட்ரட்ஸ் தான் சப்ஜெக்ட். நூற்றுக்கணக்கான புத்திஸ்ட் மாங்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நூற்றுக்கணக்கான, இந்த ஆஃப் எப்படி வந்திருக்குன்னா செலக்ஷன். புத்திஸ்ட் மாங்ஸ்ல நூற்றுக்கணக்கான பேர். புத்திஸ்ட் மாங்ஸ் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க, அதுல நூற்றுக்கணக்கான பேர் செலக்ட் பண்ணி என்ன பண்றாங்க? ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஆஃப் எப்படி வந்திருக்கு? செலக்ஷன் மீனிங்ல வந்து. செலக்ஷன் மீனிங்ல வந்து. இதுல இருந்து கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? செலக்ட் பண்றாங்க. சரியா? இதுல இருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றாங்க. ப்ரொடெஸ்டட்ங்கிறது verb. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹார்ட்லைன் புத்திஸ்ட் மாங்ஸ் என்ன பண்றாங்க? ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எப்போ? மார்ச் 19 அப்போ. தேதி எப்போ? ஆன் தான் போடணும். அகெயின்ஸ்ட், ஒரு ப்ரொபோசலுக்கு எதிராக. ஆர்டிகல் ப்ரொபோசல் நவுன். ப்ரொபோசல் அப்படிங்கிறது நவுன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரொபோசல் அப்படிங்கிறது நவுன், அட்ஜெக்டிவ் நினைச்சிடக்கூடாது. ஷார்ட்கட் வீடியோல இருக்கு. ஏஎல்னா நவுனா அட்ஜெக்டிவான்றது ஷார்ட்கட் வீடியோல இருக்கு, தயவு செஞ்சு பார்த்துருங்க. டு கிராண்ட் சிட்டிசன்ஷிப். டு கிராண்ட் வாட்? டு கிராண்ட் V1. 2 plus V1. டு கிராண்ட் வாட்? சிட்டிசன்ஷிப்ங்கிறது ஆப்ஜெக்ட். டு ப்ரிப்போசிஷன். சிட்டிசன்ஷிப் கிராண்ட் பண்ண போறாங்க. யாருக்கு கிராண்ட் பண்ண போறாங்க? டெஸ்டினேஷன். யாருக்கு கிராண்ட் பண்ண போறாங்க? முஸ்லிம் மைனாரிட்டிக்கு கிராண்ட் பண்ண போறாங்க. எப்படிப்பட்ட முஸ்லிம் மைனாரிட்டி? பெர்சிக்யூட்டட் முஸ்லிம் மைனாரிட்டி. எப்படிப்பட்ட முஸ்லிம் மைனாரிட்டி? கண்ட்ரி உடைய. அப்பாஸ்ட்ரோபி எஸ்க்கு என்ன அர்த்தம்னா உடையன்னு அர்த்தம். கண்ட்ரி உடைய.
ராம் உடைய, அப்புறம் ஹரி உடைய, உடையன்னு அர்த்தம். கண்ட்ரி உடைய persecuted முஸ்லிம் மைனாரிட்டி. கண்ட்ரி உடைய எப்படிப்பட்ட மைனாரிட்டி? persecuted மைனாரிட்டி. எப்படிப்பட்ட மைனாரிட்டி? முஸ்லிம் மைனாரிட்டி. பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் கரெக்டா இருக்கு. சிட்டிசன்ஷிப் கொடுக்க போறாங்க, அதுக்கு எதிராக சிட்டிசன்ஷிப் கொடுக்க போற ஒரு ப்ரொபோசலுக்கு எதிராக புத்திஸ்ட் மாங்ஸ் என்ன பண்றாங்க? ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க போறாங்க? கண்ட்ரி உடைய பர்சிக்யூட் பண்ணப்பட்ட முஸ்லிம் மைனாரிட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரிப்போசிஷன் டாபிக் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதுல இருக்க ப்ரிப்போசிஷன் எல்லாமே கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோ எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்ட். சென்டென்ஸ் தைரியமா நீங்க நோ எரர்னு போட தெரியும். நோ எரர் போடுறது தான் வித்தை, தப்பு இல்லை அப்படின்னு தைரியமா சொல்ல தெரியும். சரியா? அடுத்தது the disruption of, கொஞ்சம் வேகமா போவோம், நேச்சுரல் லைட் சைக்கிள்ஸ் உடைய டிஸ்ரப்ஷன். ப்ரொபோர்ஷன் ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் வேர்பு. பி வேர்ப்ஸ் மெயின் வேர்பா வந்திருக்கு. அப்ப பின்னாடி என்ன வரும்? பின்னாடி வர்றது சப்ஜெக்டை பத்தி பேசும். பின்னாடி வர்றது எப்படி பேசும்? சப்ஜெக்டை பத்தி பேசும். அக்யூட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா அக்யூட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். சரிங்களா? பர்டிகுலர்லி ஷார்ப் அப்படின்னு சொல்றது அக்யூட்டுங்கிற மீனிங். அக்யூட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். எதை பத்தி பேசுது? டிஸ்ரப்ஷனை பத்தி பேசுது. சரியா? டிஸ்ரப்ஷனை பத்தி பேசு. சரி, இந்த வார்த்தை என்ன பண்ணுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்வர்ப்ங்கிற கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன், இருந்தாலும் இப்ப திரும்ப சொல்றேன். அட்வர்ப்னா வேர்பை பத்தி பேசும். கூட சேர்ந்து எதை பத்தி பேசும்னு பார்த்து. அட்வர்ப்ங்கிறது வேர்பை பத்தி பேசும். He is extremely beautiful. இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். He is extremely beautiful. கான்செப்ட் படிக்காம கொஸ்டினுக்குள்ள போனாலே இந்த பிரச்சனை தான். சரிங்களா? கான்செப்ட் படிக்காம எப்பவுமே கொஸ்டினுக்குள்ள போகாதீங்க. இஸ்ங்கிறது வேர்பு, பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படி பியூட்டிஃபுல்? எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். எப்படி பியூட்டிஃபுல்? எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். சரியா? இந்த எக்ஸ்ட்ரீம்லிங்கிற வார்த்தை எதை பத்தி பேசுது? அட்ஜெக்டிவ பத்தி பேசுது. அட்ஜெக்டிவ பத்தி பேசினாலும் அந்த வார்த்தை அட்வர்ப். அட்ஜெக்டிவ பத்தி பேசினாலும் அது என்னதுதான்? அட்வர்ப் தான். அட்ஜெக்டிவ பத்தி பேசினாலும் அது என்னதுதான்? அட்வர்ப் தான். வேர்பை பத்தி பேசினாலும் அது அட்வர்ப். He played badly. வேர்பை பத்தி பேசினாலும் அட்வர்ப், அட்ஜெக்டிவ பத்தி பேசினாலும் அட்வர்ப். சரியா? அக்யூட்ங்கிறது அட்ஜெக்டிவ்னு சொன்னேன். அக்யூட்னா ஷார்ப் அப்படிங்கிற அர்த்தம். ஷார்ப்னு அர்த்தம். எவ்வளவு ஷார்ப்பு? பர்டிகுலர்லி ஷார்ப். அப்ப இந்த அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ பத்தி பேசுறது அட்வர்ப். எவ்வளவு ஷார்ப்பு? பர்டிகுலர்லி ஷார்ப். இது அட்வர்ப், இது அட்ஜெக்டிவ். சரியா? எல்இடி லைட்ஸ் உடன், வித்துங்கிறது உடன்ங்கிற மீனிங்ல வரும். எல்இடி லைட்ஸ் உடன் டிஸ்ரப்ஷன் ஆஃப் நேச்சுரல் லைட் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குதுன்னா பர்டிகுலர்லி அக்யூட்டா இருக்குது. சென்டென்ஸே சரியா புரியாத மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். சரியா? பின்னாடி போ. which are being adopted. verb. increasinglyங்கிறது adverb. வேர்புக்கு நடுவுல தான் அட்வர்ப் போடுவாங்க. is strangely going. is going தான் வேர்ப். அதுக்கு நடுவுல strangely அட்வர்ப் வருதா? is beautifully playing. playing தான் வேர்ப், நடுவுல beautifully அட்வர்ப் வருதா? ஆர் பி வேர்புக்கு பின்னாடி V1 ing, அடுத்தது பி வேர்ப் பின்னாடி V3. V1 பின்னாடி V1 ing continuous. ஆர்னா present continuous. V1 பின்னாடி V3 passive. present continuous passivல இருக்குது. இது are being adopted correct. are being adopted how?
குளோபலி. குளோபல்ங்கிறது அட்ஜெக்டிவ், குளோபலிங்கிறது அட்வர்ப். எப்படி அடாப்ட் பண்ணப்படுறாங்க? குளோபலா அடாப்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ வேர்பை பத்தி பேசுது குளோபலி. ரைட். இந்த விச்சுங்கிற வார்த்தை என்ன பண்ணுது? எது அடாப்ட் பண்ணப்படுது? எது அடாப்ட் பண்ணப்படுது? அடாப்ட் பண்ணப்படுது எல்இடி லைட்ஸ். ப்ளூரல், அதனாலதான் ஆறு கரெக்ட். ஆர் increasingly being adopted globally for their, இல்ல for their, அவர்களுடைய. தேர்னா அங்கேன்னு அர்த்தம். அங்கே. தேர் goes a boy, அங்கே ஒரு பையன் போறான். for their இல்ல for their, அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய. எவர்களுடைய? ஃபார் தயர் எனர்ஜி பெனிஃபிட்ஸ் எதை சொல்றோம்? எல்இடி உடைய, எல்இடி லைட்ஸ் தான் சொல்றோம். எல்இடி லைட்ஸ் உடைய எனர்ஜி பெனிஃபிட்ஸ் சொல்றோம். இந்த ப்ரோனவுன் டாபிக்கு இந்த சேனல்ல இருக்கும். தயவு செஞ்சு முடிஞ்சா பார்த்துட்டு இதுக்கு வாங்க. டாபிக்கா படிங்கம்மா. தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் கெஞ்சி கேட்டுக்கிற ஒரு விஷயம், கொஸ்டினுக்குள்ள டைரக்டா ஜம்ப் பண்ணாது. டாபிக் படிக்காம கொஸ்டின் போடுறதுல யூஸ் இருக்காது. இந்த சேனல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ப்ரோனவுன் எல்லாமே சால்வ் பண்ணி வேற போட்டிருப்பேன். இந்த சேனல்லையும் போடணும். அவசரம் அப்படின்னா இதுல பாத்துருங்க. இங்கிலீஷ் கிராமர் இன் தமிழ் ஃபார் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ப்ரோனவுன் டாபிக் இருக்கும். பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. தயர்னு வந்துடும். தயர் அப்படின்னு வந்துடும். அவர்களுடைய, எவர்களுடைய எல்இடி லைட்ஸ் உடைய எனர்ஜி எஃபிஷியன்சி பெனிஃபிட்ஸ். எல்இடி லைட்ஸ் உடைய எனர்ஜி எஃபிஷியன்சி பெனிஃபிட்ஸுக்காக என்ன பண்றாங்க? அடாப்ட் பண்ணப்படுது. குளோபலா அடாப்ட் பண்ணப்படுது. எது அடாப்ட் பண்ணப்படுது? எல்இடி லைட்ஸ் அடாப்ட் பண்ணப்படுது. அப்ப டில தான் தப்பு இருக்கு. 1D இல்ல 2A போட்டிருக்கோம். இல்ல 1D 2A 3B இது இருக்குது. இப்போ 1D 2A இருக்குது. சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? 2A பார்ப்போம். தப்பு இருக்கா? நான் கொஞ்சம் அழிச்சுக்கிறேன். 2A one of the most iconic memories. ஒன் ஆஃப் தக்கு பின்னாடி ப்ளூரல் தான் வரும். ஒன் ஆஃப் தண்டில் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லியிருக்கேன்? செலக்ஷன்ல வரும், இல்ல பொசஷன்ல வரும். ஆஃப்ங்கிற வார்த்தை எப்படி வரும்? செலக்ஷன்ல வரும், இல்ல பொசஷன்ல வரும். பொசஷன்ல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பொசஷன்னா நமக்கு அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்? உடைய அப்படிங்கிற அர்த்தம். பொசஷன்ல வரல, செலக்ஷன்ல வந்திருக்குன்னா என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? உடையங்கிற மீனிங்ல வந்துச்சுன்னா அது பொசஷன், உடையங்கிற மீனிங்ல வரலைன்னா அது செலக்ஷன். செலக்ஷன் என்ன அர்த்தம்? ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு எழுதுறேன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ், சம் ஆஃப் த பாய்ஸ், மெனி ஆஃப் த பாய்ஸ், ஆல் ஆஃப் த பாய்ஸ் எப்படி எழுதுறேன்னாலும் இதா இருக்குல்ல, செலக்ஷன் மீனிங்ல வந்திருக்கு. இந்த குரூப்ல இருந்து, இதுல இருந்து இவங்களை செலக்ட் பண்ண, அதுதான் அர்த்தம். அதுதான் இதுல இருந்து இத செலக்ட் பண்றோம், இதுல இருந்து இத செலக்ட் பண்றோம். சரியா? இதுல இருந்து இத செலக்ட் பண்றோம். சரி, இப்ப இதுல இருந்து இத செலக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த இடம் ப்ளூரலா தான் இருந்தாகணும். கரெக்டா? ஏன்னா நிறைய பேர்ட்ட இருந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 பேர்ட்ட இருந்தாவது ஒருத்தனை செலக்ட் பண்ணணும். குறைஞ்சது இந்த இடத்துல 2 பேராவது இருக்கணும். அப்படின்னா செலக்ஷனுக்கு அர்த்தமே இருக்கு. அப்படிதானே? ஒருத்தன் இருந்து ஒருத்தன் செலக்ட் பண்றது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல கண்டிப்பாக 1க்கு மேலான நபர்கள் இருக்கணும். 1க்கு மேலனாலே ரூரல். எப்போ இப்ப இதெல்லாம் என்ன எப்போ பேசுறோம்னா ஆஃப் எப்படி வரும்? செலக்ஷனுங்கிற மீனிங்ல வரும்.
உடைய பொசஷன் உடைய அப்படிங்கிற மீனிங்ல வராது. இன்னொரு மீனிங்ல வரும்போது என்ன அப்படின்னா ப்ளூரல். இந்த இடத்துல என்ன இருக்கும்? ப்ளூரல் தான் இருக்கணும். ஏன்னா ப்ளூரல்ல இருந்து தான் செலக்ட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மெமரி இல்ல, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மெமரிஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இதுல ஒரு 10 கொஸ்டின் எக்ஸசைஸ் போடலைன்னா உங்களுக்கு டெஸ்ட் போடும்போது வராது. அதனாலதான் டாபிக் படிங்கன்னு சொல்றேன். டாபிக்கலா படிக்கணும், டாபிக்கலா எக்ஸசைஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். மிரர் ஆஃப் காமன் எரர்ஸ் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கை 2 தடவை ஒவ்வொரு டாபிக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ப்ராக்டிஸா. சரியா? சரி, அடுத்தது ஃபார் தி ஆவரேஜ் அமெரிக்கன். ஆவரேஜ் அமெரிக்கனுக்கு எப்படிப்பட்ட அமெரிக்கன்? ஆவரேஜ் அமெரிக்கன். ஃபார் ப்ரிப்போர்ஷன், இது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட், ஆவரேஜ் அட்ஜெக்டிவ். 1D 2A தப்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு வருவோம். 1D 2A தப்பு இருக்குன்னு பார்த்துட்டோம். 3B வருமா வராது? இப்போ 1D 2A தப்பு இருக்குன்னா ஒண்ணு இது இல்லை இது. 3B தப்பு வருமா வராதான்னு. For the average American, work singular is be works main verb வந்திருக்கு. அப்ப பின்னாடி வர்றது எதை பத்தி பேசும்? சப்ஜெக்ட பத்தி பேசும். Significant adjective, less meaningful adjective. 2 adjective சேர்ந்து வருது. Significant adjective, work significant ன்னு சொல்றாங்களா இல்ல less meaningful ன்னு சொல்றாங்களா? இங்க என்ன பண்ணும்? ஒர்க் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியம்னு அர்த்தம். லெஸ் மீனிங்ஃபுல், சிக்னிஃபிகண்ட்னா முக்கியம்னு அர்த்தம், பாசிட்டிவான வார்த்தை. லெஸ் மீனிங்ஃபுல்னா அதுவும் அட்ஜெக்டிவ், ஆனா நெகட்டிவான வார்த்தை. மீனிங் கம்மியா இருக்குன்னு சொல்றது. சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு அர்த்தம் கிடைக்கும், வாழ்க்கைக்கான அர்த்தம். அப்போ வேலை பார்க்கறது வந்துட்டு அவங்களுக்கு லெஸ் மீனிங்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, நெகட்டிவ் சென்ஸ். சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவ், லெஸ் மீனிங்ஃபுல் நெகட்டிவ். நடுவில் ஆண்ட் போட்டு கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஆண்ட் கனெக்ட் பண்ணும். சேம்ஸ் அதே மாதிரி விஷயங்கள் தான் கனெக்ட் பண்ணி விடும் ஆண்ட். ஸோ ஆண்ட் இங்க போட முடியாது. என்ன போடலாம்? பட்டு வேணா போடலாம். ஒர்க் முக்கியம்தான், ஆனா லெஸ் மீனிங்ஃபுல். ஒர்க் இஸ் சிக்னிஃபிகண்ட் பட் லெஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னு போடலாம். ஒர்க் இஸ் சிக்னிஃபிகண்ட் பட் லெஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னு போடலாம். நான் என்ன பண்ணேன்? அட்ஜெக்டிவ், இதுவும் அட்ஜெக்டிவ், 2 அட்ஜெக்டிவ் பக்கத்துல வர முடியாது. ஒன்னு அட்லீஸ்ட் கனெக்ட் கன்ஜங்ஷனாவது நடுவில் வரணும். சரிங்களா? 2 அட்ஜெக்டிவ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். 2 அட்ஜெக்டிவ்னா சேர்ந்து வர முடியாது. அட்ஜெக்டிவ் பக்கத்துல வரணும்னா பக்கத்துல என்ன, நடுவுல என்ன வரணும்? கன்ஜங்ஷன் வரணும். சேர்க்கணும்ல அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன் வரும். சரி, இது ஒரு வழி. இன்னொரு வழி இப்படி போடலாமான்னு எழுதுறத இப்படி போடலாமா அப்படின்னு பார்ப்போம். சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் மீனிங்ஃபுல். இப்போ பாருங்களேன், லெஸ் மீனிங்ஃபுல் அட்ஜெக்டிவ் ஆயிரும். லெஸ் மீனிங்ஃபுல்ங்கிறது லெஸ் மீனிங்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ், ரைட்டா? பி வெர்ப்ஸ் மெயின் வெர்ப் வந்திருக்கு. ஸோ இது எதை பத்தி பேச போகுது? சப்ஜெக்டை பத்தி பேச போகுது. லெஸ் மீனிங்ஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். எவ்வளவு லெஸ் மீனிங்ஃபுல்? எவ்வளவு லெஸ் மீனிங்ஃபுல்? சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் மீனிங்ஃபுல் சொல்லலாமா? சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் மீனிங்ஃபுல். அப்ப இது அட்வர்பா மாறிடும். அட்ஜெக்டிவ பத்தி பேசுற அட்வர்பா மாறிடும். இது மாத்தலாம் தானே? இது அட்ஜெக்டிவ், எப்படி லெஸ் மீனிங்ஃபுல்? சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் மீனிங்ஃபுல். 1D 2A 3C அதுதான் ஆன்சர். சிக்னிஃபிகண்ட் பட் மீனிங்ஃபுல்னு மாத்தலாம், சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் மீனிங்ஃபுல்னு மாத்தலாம். ஆனா சிக்னிஃபிகண்ட் லெஸ் மீனிங்ஃபுல் இந்த மாதிரி வராது. ஏன்னா இது அட்ஜெக்டிவ், இதுவும் அட்ஜெக்டிவ், அதுவும் அட்ஜெக்டிவ், அதுவும் அட்ஜெக்டிவ். 2 அட்ஜெக்டிவ் பக்கத்துல இருக்க முடியாது. இருக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், நடுவுல என்ன இருக்கணும்? கன்ஜங்ஷன் இருக்கணும்.
அடுத்ததுக்கு ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல நம்ம கொஸ்டினை மட்டும் படிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், கான்செப்ட் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றது. எம்ப்ளாயர்ஸ் சப்ஜெக்ட் வென்னுங்கிறது ஆக்சுவலாக கன்ஜங்ஷனாக வந்திருக்கு. எக்ஸ்பிரசிவ் வேர்ப், எம்ப்ளாயர்ஸ் ப்ளூரல் எக்ஸ்பிரசிவ் வேர்ப், கரெக்ட். டவுட்ஸ், எக்ஸ்பிரஸ் வாட், டவுட்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், கரெக்டாக இருக்கு. அபவுட், குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கு உடைய உண்மையான குவான்டிட்டி, குவான்டிட்டி நவுன் அட்ஜெக்டிவ். ஒர்க்கு உடைய உண்மையான குவான்டிட்டி பத்தி, அபவுட்னா பற்றின்னு சொல்லியிருக்கேன், இதை பற்றி. about the true quantity of work being done அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வந்து. இந்த கான்செப்ட் இப்ப சொல்லி கொடுத்தோம்னா செட் தோழி முடிஞ்சிடும். இது இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். இப்ப வேண்டாம். இது பேர் என்னன்னு சொல்லிடுறேன். பேரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான். சரிங்களா? V3 as adjective பேரு. சாரி, V3 as adjective past participle passive எழுது. சரி, இந்த பேர் உங்களுக்கு வேண்டாம். பேர் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. பேர் இப்போ வேண்டாம். அது அட்ஜெக்டிவ்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். பீயிங் டன்ங்கிறது அட்ஜெக்டிவ். பீயிங் பிளஸ் V3, பீயிங் பிளஸ் V3. சரிங்களா? பீயிங் பிளஸ் V3 அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக பாசிவ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அது அட்ஜெக்டிவ்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். எப்படிப்பட்ட ஒர்க்கு? செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒர்க், செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒர்க். இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். இடத்துல கண்டிப்பா டவுட் வரும். இது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒர்க் அப்படிங்கிற அர்த்தம். ரிமோட்லிங்கிறது அட்வர்ப். ஒர்க் எப்படி பண்ணப்பட்டிருக்கு? ஒர்க் இஸ் டன், ஒர்க் இஸ் டன், ஒர்க் டன் ஹவு, ரிமோட்லி. அப்ப இது அட்வர்ப். ஹவுங்கிற வார்த்தையை ஆன்சர் பண்ணுது, ஹவுங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது. ரிமோட்லிங்கிறது அட்வர்ப். பீயிங் டன்ங்கிறது அட்ஜெக்டிவ். இதெல்லாம் எப்படி அட்ஜெக்டிவ்ங்கிறத பின்னாடி சொல்றேன். ரிமோட்லிங்கிறது அட்வர்ப், அது தெரியும். சரியா? எப்படிப்பட்ட ஒர்க்கு? செய்யப்படுகிற ஒர்க். சரியா? அடுத்தது இது ஒரு கிளாஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கமா வேற இருக்கு. இது ஒரு கிளாஸ். வென்னுங்கிறது கன்ஜங்ஷன், கிளாஸ் சேர்க்கிற கன்ஜங்ஷன். எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு டவுட் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எதை பத்தி? வேலை பண்ணி கொண்டு இருக்கிற, அதாவது பண்ணப்படுகிற ஒர்க்கை பத்தி, பண்ணப்படுகிற ஒர்க்குடைய குவான்டிட்டியை பத்தி, அதாவது ரிமோட்லி சொல்றாங்க. மீனிங்லாம் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு பின்னாடி பார்ப்போம். மீனிங்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்டா இருக்குன்னு பார்ப்போம். தே சப்ஜெக்ட், இம்ப்ளிசிட்லிங்கிறது அட்வர்ப். இந்த இடத்துல எதுக்கு அட்வர்ப் வருது? தேங்கிறது சப்ஜெக்ட், இம்ப்ளிசிட்லிங்கிறது அட்வர்ப். அக்னாலஜ்மெண்ட் நவுன். நவுனுக்கு பக்கத்துல எப்படி அட்வர்ப் வர முடியும்? இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். தே இம்ப்ளிசிட்லி அக்னாலஜ்மெண்ட் நவுன் இந்த அட்வர்ப். இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆக்சுவலா என்ன வரும்னா இம்ப்ளிசிட்லி அக்னாலஜ்னு வரும். இம்ப்ளிசிட்லி அக்னாலஜ் அப்படின்னு. இது சப்ஜெக்ட், இது வேர்ப் ஆகும். சரியா? வேர்புக்கு பக்கத்துல அட்வர்ப். கரெக்டா இருக்குல்ல? நீங்க என்ன வரும்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த இடத்துல தப்புன்னு கண்டுபிடிச்சா போதும். அட்வர்பு நவுனுக்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னால இம்ப்ளிசிட்லினா மறைமுகமாக, அவங்க மறைமுகமாக என்ன பண்றாங்க? அக்னாலஜ் பண்றாங்க அப்படிங்கிறது அர்த்தமா வரும். அவங்க மறைமுகமா அக்னாலஜ் பண்றாங்க.
மறைமுகமா அக்னாலேஜ் பண்றாங்க, அப்படிதானே மீனிங் வருது. மறைமுகமா அக்னாலேஜ் பண்றாங்கங்கிற மீனிங் தான் வரும். இந்த இம்ப்ளிசிட்லிங்கிற அட்வர்ப் தப்புன்னு டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த அட்வர்ப் எதை பத்தி பேசுது, எந்த வேர்பை பத்தி பேசுது? அட்வர்ப்னா ஒண்ணு வேர்பை பத்தி பேசணும், இல்ல அட்ஜெக்டிவ பத்தி பேசணும். எதை பத்தி பேசுதுன்னு பாக்குறேன், எதை பத்தியும் பேசல. அப்ப இங்கதான் தப்பு இருக்குன்னு பார்த்தேன். அடுத்து ஒன்ல சீல தப்பு, ஒன் சீல தப்பு, ஒன் சீல தப்பு இருக்கு. நல்ல வேலை நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஒன் சீல, அதை போட்ட வேண்டியது. இதுதான் ஆன்சர், அப்படியே போயிட வேண்டியது. சரியா? என்ன தப்பு இருக்குன்னு மத்தல சொல்லிடுறேன். மே இன்க்ரீஸ்ட் இல்ல, மேக்கு பின்னாடி V1 மே இன்க்ரீஸ். அடுத்ததுல ஈச் வந்திருக்கு. ஈச் தான் சப்ஜெக்ட். ஆஃப் ப்ரிப்போர்ஷன், மெக்சிகோ உடைய 7 அட்ஜெக்டிவ். ஸ்பீஷீஸ்ங்கிறது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப் ப்ரிப்போர்ஷன் சீ டர்ட்டில்ஸ் ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். ஈச் தான் சப்ஜெக்ட்ங்கும் போது இங்க ஆஸ் வரும். 3B 1C 2D 3B. இப்போ 1ல இருக்கிற C அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சது. ஈஸியாக இந்த எரர் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடலாம், அப்ரோச் பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்னொரு அப்ரோச் விதம் சொல்லி தரேன். இப்போ இல்ல, கான்செப்ட் படிங்க, அதுக்கப்புறம் இந்த அப்ரோச் விதம் சொல்லித்தரேன். அடுத்தது இந்த சென்டென்ஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அப்ரோச் விதம் சொல்லித்தரேன். சரியா? இப்போ ஆப்ஷனை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கணும். பார்த்தா எது என்ன தெரியுதுன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா 1C 2 இடத்துல இருக்கு. 1A B C இருக்கு, D இருக்கு. என்ன பண்ணலாம், 1 நம்ம வாசிக்கணும். சரிங்களா? ஏன்னா 1A 1B 1C 1D 4மே இருக்கு. எங்க தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி ஆயிடும். சில பாருங்களேன், 3C 2 இடத்துல இருக்கு. 3C 2 இடத்துல இருக்கு. 2 பாருங்க, ABCD நிறைய இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், 1 இல்ல 2 வாசிக்கலாம். 1 இல்ல 2 வாசிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். 1 வாசிக்கிறத விட 2 வாசிக்கலாம், 2 வாசிக்கலாம். சரிங்களா? ஏன்னா 1ல வந்துட்டு பாத்தீங்கன்னா C 2 இடத்துல இருக்கு. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் ஆகாம போயிடலாம். 2 வாசிக்கலாம். இது கொஸ்டின் அப்ரோச் பண்ற மெத்தட். கீழே வந்துட்டு ஆப்ஷனை பார்த்துட்டு 2ABC எதுல எல்லாம் ABCD 4லையுமே எரர் இருக்கலாம்னு எதுல இருக்குதோ அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறணும். அதுக்கு மட்டும் எரர் கண்டுபிடிச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணும். இந்த வித்தையை புரிஞ்சுக்குங்க. 2ல ABCD 4மே கொடுத்துட்டான், 1லையுமே ABCD கொடுத்துட்டான். ஆனா 1C 2 தடவை கொடுத்துருக்கான். ஸோ அதை ஒதுக்கி வச்சுட்டு 2வ நாம ட்ரை பண்ணுவோம். இன் பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா உடைய பார்ட்ஸ்ல அப்போ 1 2A வராது. ரைட், தப்பு இல்ல, நான் பார்த்துட்டேன்ல, தான் பார்த்தேன்ல, ஒன்றும் இல்லை. பேட்சஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் உடைய பேட்சஸ் ப்ளூரல், அதனால ஹேவ் போட்டிருக்காங்க. ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு, பாசிவ் வாய்ஸ். ஹேவ் பின்னாடி V3, பி பின்னாடி V3, பாசிவ் வாய்ஸ். கரெக்டா இருக்கு. எப்போ ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு, லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். டைம் உடைய இல்லை, இது வந்து செலக்ஷன். டைம்ங்கிற இந்த இதுல இருந்து லாங் பீரியட்ஸ் செலக்ஷன், லாங் பீரியட்ஸ் டைமுக்காக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம், டைம் உடைய லாங் பீரியட்ஸ்க்காக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. டைம் உடையன்னு வருது, டைம் உடைய இல்லை. லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஹேவ் பீன் ப்ரிசர்வ்டு ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப், இது சேர்த்து ப்ரிப்போசிஷன். பிகாஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட் எல்லாமே ப்ரிப்போசிஷன். பிகாஸ் ஆஃப்
தயர் கரெக்டா? ஆமா. எதை பத்தி பேசியிருக்கோம்? பேட்சஸ் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இங்க ப்ளூரல் இருக்குது, கடைசி வரைக்கும் ப்ளூரல் வரும். பேட்சஸ் இதுதானே சப்ஜெக்ட். இப்போ பேட்சஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேட்சஸ் வந்துட்டு have their plural கரெக்ட். கல்ச்சர் சிக்னிபிகன்ஸா இந்த இடத்துல கல்ச்சரல் சிக்னிபிகன்ஸ் போட்டது நல்லா இருக்குமே. சிக்னிபிகன்ஸ் நவுனு, கல்ச்சரும் நவுனு. பக்கத்துல நவுன் போடுறதை விட நவுன் அட்ஜெக்டிவ் போடலாம். ஸோ இது நவுன், இது அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிறேன். கல்ச்சரல் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். கரெக்டான்னு செக் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு சீலையே இப்போ பாதி பேருக்கு டவுட் வந்திருக்கும். சீல வந்துட்டு தப்பு இருக்கான்னு டவுட் வந்திருக்கும். டீல நான் இப்போ ஒரு தப்பு எடுத்திருக்கேன், இது கரெக்டானு பார்க்க தான் போறேன். எஸ் தான் பண்ண போறேன். 2D ஆன்சர் செக் பண்ண போறேன். 2Dனா இதா இருக்கு. 1C 3Cல என்ன இருக்கணும்? தப்பு இருக்கணும். 1C 3Cல தப்பு இருக்கணும். 1C 3C அப்போமா இதுல எல்லாம் தப்பு இருக்காது. அப்போ வேகமா வாசிக்க மட்டும் செய்யணும். சாயில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பர்டிகுலர்லி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி அட்வர்ப், இம்பார்ட்டன்ட், அட்ஜெக்டிவ். எங்க ஏரியாஸ், எந்த ஏரியாஸ்ல வேர் ஃபாரஸ்ட் வந்துட்டு எப்படி ஆகிட்டு இருக்கு? ரேர் ஆகிட்டு இருக்குது. ஃபாரஸ்ட் ஆர் பிகமிங் வேர்பு. ரேரர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். பிகம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, ஸோ அட்ஜெக்டிவ் வரும். லிங்கிங் வேர்ப்ஸ் ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். லிங்கிங் வேர்ப்ஸ் எடுக்கிறேன். ரேரர்ங்கிறது அட்ஜெக்டிவ். அண்டுக்கு பின்னாடி மோர் ஃப்ராக்மெண்ட்ல மோர் ஃப்ராக்மெண்டட். ஃப்ராக்மெண்டட்னா உடையிறதுன்னு அர்த்தம். ரேரர்னு ஒரு அட்ஜெக்டிவ். ரேரர் கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிதானே. ரேரு, ரேரர், ரேரஸ்ட், கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். கம்பேரிட்டிவ் டிகிரி. அண்டுக்கு பின்னாடி மோர் ஃப்ராக்மெண்டட். ஃப்ராக்மெண்ட்னா நவுனு. ஃப்ராக்மெண்டட்னா தான் என்னவா வரும்? அது அட்ஜெக்டிவா வரும். V3 அட்ஜெக்டிவா வரும். ஸோ மோர் பியூட்டிஃபுல், மோர் லவ்லி, மோர் லக்ஸூரியஸ். உங்களுக்கே தெரியும், மோருக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் போடுவோம். ஃப்ராக்மெண்ட் போட மாட்டோம். ஃப்ராக்மெண்ட் அட்ஜெக்டிவ் கிடையாது. ஃப்ராக்மெண்ட்னா பீசஸ்னு அர்த்தம். ஃப்ராக்மெண்டட்னா உடஞ்சி போன அப்படின்னு அர்த்தம். ஃப்ராக்மெண்டட் தான் அட்ஜெக்டிவ். மோர் ஃப்ராக்மெண்டட் போட்டுக்கலாம். இங்க ஸ்டோரிங் நியர் ட்வைஸ் அஸ் மச் இல்லை, என்ன வருங்கிறத கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணும். சரியா? ஸ்டோரிங் என்னது வரும் அப்படிங்கிறத கமெண்ட் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ட்வைஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ். எத்தனை மடங்கு? 2 மடங்கு. எத்தனை மடங்கு தண்ணி பிடிக்கும்? 2 மடங்கு தண்ணி பிடிக்கும். ட்வைஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். சரிங்களா? எவ்வளவு ட்வைஸ்? நியர் ட்வைஸ் இல்லை, நியர்லி ட்வைஸ். நியர்லினா எவ்வளவு ட்வைஸ்? நியர்லி ட்வைஸ். ஸ்டோரிங் இதை ஸ்டோர் பண்ணுது. இந்த ஸ்டோரிங்கிறது V1ing as கனெக்டர். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துங்க ராஜா. V1ing as கனெக்டர் எவ்வளவு ஸ்டோர் பண்ணுது? 2 மடங்கு. 2 டைம்ஸ். அது அட்ஜெக்டிவ். எவ்வளவு 2 டைம்ஸ்? நியர்லி 2 டைம்ஸ் அப்படின்னா இல்ல, அப்ராக்சிமேட்லி 2 டைம்ஸ்னு அர்த்தம். approximately 2 times. Storing nearly 2 times. இல்ல storing approximately 2 times. 2 times அப்படிங்கிறது தான் twice வரும். இது adjective, இது adjective. மொத்தமா டைம்ஸ் நவுன் 2 adjective. இதுதான் நான் twice தான் பிடிச்சிடுறேன். 2 times. எவ்வளவு 2 times? approximately 2 times. எவ்வளவு ட்வைஸ்? அப்ராக்சிமேட்லி ட்வைஸ் இல்ல நியர்லி. 1C 2D 3C கரெக்டா தான் இருக்குது. இந்த மாதிரி எரர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில பேசிக்கான எரர் கொஸ்டினை பார்த்துருக்கணும், அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். இது மெயின்ஸ் டாபிக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினை எடுத்து வந்துட்டேன்.
ஈஸியான எரர் கொஷின்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுத்துட்டு வர்றேன். அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம்.